ஹே கைஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான முக்கியமான அப்டேட்டு. வாங்க டிரைவ் பண்ணிகிட்டே பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் எப்போ ஆகும்ன்ட்டு கோடை விடுமுறையை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ எக்ஸாம்லாம் முடிது பார்த்தீங்களா, அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் இந்த டேட்டு தான் இருக்குன்ட்டு. அதே மாதிரி திட்டமிட்டபடி சேம் டேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும். ஆனால் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் பிளான் பண்ண மாதிரி ஓப்பன் பண்ணவே முடியல. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே உலகம் வெப்பமயம் ஆகிட்டு இருக்கு. வருஷம் கடக்க உலகம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெப்பமயம் ஆகிட்டு இருக்கு. சம்மரில் சூரியனோட தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் டேட்டு முன்கூட்டியே பிளான் பண்ண முடியல. இந்த மாதம் பிகினிங்லேயே ஆகட்டும், இல்லை லாஸ்ட் மந்த்தாக ஆகட்டும், இந்த கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங்கை தள்ளி வைக்கிறதா ஒரு தகவலும் வெளியாச்சு. ஆனால் இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா மழை கொட்டிகிட்டு இருக்குது. அதனால் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் முன்னாடியே ஓப்பன் பண்ணலாமான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா நம்ம பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள்லாம் மே மாதம் 27ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச அப்புறம் தான் அப்போதைய வெயிலின் தாக்கம் பொறுத்து ஸ்கூல்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணலான்ட்டு பிளான் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளிகள் திறப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டு வராங்களாம். ஸ்கூல்ஸும் ஸ்டூடெண்ட்ஸை வரவேற்க தயாராக இருக்காங்களாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இந்த கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதுனால எலெக்ஷன் ரிசல்ட்டெல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஜூன் மாதம் 2வது வாரத்தில் அப்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். இப்போ இந்த கோடை மழை பெய்து வரதுனால தேர்தல் முடிவுகள் வெளியான உடனே ஓரிரு நாட்களில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலாமான்ட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் இந்த மே மாதம் இறுதியில் சூழ்நிலையை பொறுத்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுற விஷயமா முடிவெடுக்கப்படும்ட்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளாம் தெரிவிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் முடிஞ்ச அப்புறமா வெயிலின் தாக்கம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்கிறாங்க. சப்போஸ் அப்போ வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் ஜூன் 2nd வீக் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதா பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா அதிகாரப்பூர்வ அறிவிப்புலாம் மே 27ஆம் தேதி ஆலோசனை கூட நடத்த போகிறாங்க. அது முடிஞ்ச அப்புறமா தெரிய வரும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோடை விடுமுறை பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவாக யோசிங்க. நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்புறமா கிடைக்காது. நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டைமே இருக்காது. ஸ்கூல் லெவலில் நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே பிஸி ஷெடியூலுக்கு போயிடுவீங்க. அதனால் இந்த லீவ் டேஸு இந்த பொண்ணான நேரத்தை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். பணம் போச்சுன்னா கூட நம்மளால் திருப்பி சம்பாதிச்சிக்க முடியும். ஆனால் நேரம் அப்படி கிடையாது. இந்த நேரத்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.